ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீசன் 1 இதோட முடியுது அண்ட் முடிகிற எபிசோடில் கூட வேற லெவலில் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலுக்கு இந்த எபிசோட் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட். ஒரு வழியாக செல்ஃபோன் செய்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் அசம்பிள் மட்டும்தான் பண்ணணும். இந்த ஸ்டோனேஜ் காலத்தில் 2 மில்லியன் இயர்ஸாக மனுஷங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண அந்த சிவிலைசேஷனோட பிக்கஸ்ட் டெக்னாலஜியை நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வழியாக நம்ம இதை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி செங்கோ பார்க்குறான். நம்ம ஹீரோ அதோட சிக்னலையும் ஆன் பண்ணுறான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்தனாலும் நம்ம பேசுறதை கேட்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கவும், அந்த சைடு இருக்கிறவங்க நம்ம பேசுறதை எப்படி கேட்பாங்கிறது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், அச்சோ இதே மாதிரி நம்ம இன்னொரு டிவைஸ் செய்யணும்னு அதை மறந்துட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இதே மாதிரி இன்னொரு செட் மேக் பண்ணணும்னு தெரிஞ்சா அவங்க டயர்ட் ஆயிருவாங்கன்னு தானே நீ அதை மறைச்ச அப்படின்னு கேன் கேட்கறான். பட் இப்போதைக்கு ஒயரை மட்டும் வச்சு நம்ம லேண்ட்லைன் மாதிரியான விஷயங்களை மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லேஜோட ஒரு எண்ட்ல ஸ்பீக்கரையும் இன்னொரு எண்ட்ல மைக்ரோஃபோனையும் வைக்கிறான். லேண்ட்லைன் மாதிரி ஒரு பக்கமா இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே க்ரோம், ஃபோன் வழியா நீ ஃபர்ஸ்ட் டைமா ரோரி கிட்ட பேச போற, உன்னோட ஃபீலிங்ஸா அவகிட்ட சொல்லு அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவும், ப்ரப்போஸ் பண்ண சொல்றாங்களா அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னோட ஃபீலிங்ஸ் அதை நான் அவகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு க்ரோம் ரெடி ஆகவும் சிக்னலை ஆன் பண்றேன்னு ஜீன்ட்ரோ சொல்றான். ரோரி, என் மனசுல இருக்கிறத நான் அவன்கிட்ட சொல்ல போறேன். சயின்ஸ் இஸ் ஆசம் அப்படின்னு அவன் சொல்லவும், அட பாவி சுவாத பீட்டியடா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க தானே என் மனசுல இருக்கிறத சொன்னீங்க அப்படின்னு க்ரோம் கேட்கறான். அது க்ரோமோட வாய்ஸ் தான். உண்மையிலேயே இதை பாக்குறதுக்கு ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், இது ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம ஹீரோ சொல்லும் போது தான், ஆமா ஸ்பீக்கருங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். மாதிரி தான் இது இருக்குன்னு சின்ன குழந்தைங்க கூட சொல்லவும், அது ஒரு தேனி 100 டைல்ஸ்ல அது இருக்குன்னு சொல்லவும், என்னது அது ஒரு வகையான தேனியான்னு கேன் கேட்கறான். அந்த தேனியோட பேரு ஸ்பீக்கர். அதோட நீடில கொண்டு போய் கல்லறையில வச்சா இறந்தவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ரோரி சொல்லவும் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. எங்க அப்பா சில விஷயங்கள் கிறுக்குத்தனமா பண்ணலும் 100 டைல்ஸ்ல இதை இன்க்ளூட் பண்ணிட்டா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைலோட நம்பர் 14 சொல்றாங்க. அன்னைக்கு தான் ஸ்டோன் டே அண்ட் உன் பர்த்டேவோ கூட அப்படின்னு கேன் சொல்லவும், இதுதான் வில்லேஜ் ஃபவுண்டரோட கல்லறை அப்படின்னு ரோரி காமிச்சிருப்பா. வேற ஒரு இடத்துல இருந்து தான் அதை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இது ஒன்னும் கல்லறை கிடையாது, இதுக்குள்ளதான் அந்த மெசேஜ் இருக்கு. இது சாதாரண கான்கிரீட் கிடையாது, இது ஒரு டைம் கேப்சூல். இதுக்குள்ள ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். டைம் கேப்சூலா அப்படின்னு கொஹாக்கோ யோசிக்கிறா. இதுக்குள்ள அப்ப ஏதோ இருக்கான்னு க்ரோம் கேட்கவும், ஆமான்னு ஜெங்கோ சொல்லவும், மேக்மா அதை உடைக்க போறான். இல்ல ஃபிராஜிலான ஏதாச்சும் கூட இருக்கலாம், சோ இப்படி மொத்தமா உடைக்காத, இடான் ப்ரிசைஸா உடைக்கணும்னு சொல்லவும், கொஹாக்கோ அதை உடைக்கிறா. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இரும்பு பேப்பர்ல சுத்தின ஏதோ ஒன்று இருக்கு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இதை நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த சில்வர் போயிரும். நான் நினைச்ச மாதிரியே இதுக்குள்ள ஒரு கிளாஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டிஸ்க் மாதிரி இருக்கேன்னு க்ரோம் பார்க்கவும், டிஸ்க், நீடில், ஸ்பீக்கர் உனக்கு ஏதாச்சும் தோணுதா கேன் அப்படின்னு ஜெங்கோ கேட்கவும், அப்படின்னா இது ஒரு ரெக்கார்டா அப்படின்னு சொல்லி கேன் வந்து ஷாக் ஆகுறான். என்னோட அப்பா அண்ட் மத்த க்ரோம் மெம்பர்ஸோட வாய்ஸ் தான் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். மனக்கிட்ட இதை ரெடி பண்ணிருக்காங்க, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பலாயிரம் வருஷங்கள் கழிச்சும் ஃபவுண்டரோட வாய்ஸ் நம்ம கேட்க போறோம். அவர் ஏதோ ஹெவன்ல இருந்து பேசுற மாதிரி. க்ரோம் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சயின்ஸ் ஆசம் தான். காலத்தை கடந்து அவங்களோட வாய்ஸ் நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு ரோரி கண் கலங்குறா. கண்ணாடி ரவுண்டுக்குள்ள எப்படி சவுண்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இது ஒர்க் ஆகுற விதம் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஒரு சவுண்டை கொடுக்கும் போது அதுல சில வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். நீடில வச்சு கண்ணாடியில வைப்ரேட் பண்றது மூலமா சவுண்ட் அதுல அப்சர்வ் ஆகும். நீடில அதே மாதிரி ஷேக் ஆகும் போது அந்த சவுண்ட் வெளியா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காருன்னா உங்க அப்பா ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு க்ரோம் சொல்லவும், மேபி இந்த ஐடியா வேணா எங்க அப்பாக்கு வந்திருக்கலாம், பட் அவர் இதை பண்ணிருக்க மாட்டாரு. மத்த க்ரோமேட்ஸும் சேர்ந்து தான் இதை பண்ணிருப்பாங்க. நான் ஸ்பேஸ்க்கு போற நிறைய பெரிய லைட் சயின்டிஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். வியாக்கியா வந்துட்டு ஒரு ரவுண்ட் பாட்டில பாக்குறாரு. கீழே பாட்டம கட் பண்ணி நம்ம ஒரு ரெக்கார்டரை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு கோனி சொல்லவும், என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண இல்லையன்னு கேக்குறா. ஃபியூச்சர்ல யாராச்சும் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்காக இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சிமியல் விட்டு போகாதப்பா, இது ஃபன்னா இருக்கும், வாப்பா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வியாக்கியா சொல்லவும், அதுக்கான டூல்ஸ் நமக்கு தேவையில்ல அப்படின்னு அந்த டூல்ஸ் தான் அவன் எடுக்க போறான். அவங்க ஸ்பேஸ் ஷட்டில்ல இருந்து சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு ரேசரை கண்டுபிடிச்சிருக்கேன். சாரி ரேசர், உன்னை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காத, உன் மோட்டரை நான் பயன்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வியாக்கியாவும் மத்த டீம்மேட்ஸும் சேர்ந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்றது தான் கஷ்டம், பட் ரெக்கார்டரை நம்ம ப்ளே பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். என் ஷீல்டு பல வகையில யூஸ் ஆகுறது சந்தோஷம் அப்படின்னு முன்னாள் சீஃப் சொல்றாரு. வயசானாலே ஓவர் சென்டிமெண்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறேன். நான் தையலுக்கு யூஸ் பண்ற போன் நீடில் அப்படின்னு சொல்லி ரோரி வந்து கொடுக்குறா. கிளாஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தேவை, பட் அதை ப்ளே பண்றதுக்கு இந்த சாதாரண நீடிலே போதும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், அப்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு டைமண்ட் மாதிரி மெட்டீரியல் தேவையான்னு க்ரோம் கேட்கறான். இது உங்க வெட்டிங் ரிங் ஆச்சுன்னு கேட்கவும், டைமண்ட் ஒன்னும் இந்த காலத்துல பிரோஜனம் கிடையாது, நம்ம ரெக்கார்டருக்கு அது யூஸ் ஆகுதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ரெக்கார்டரை மேக் பண்றதுக்கு அவங்க டைமண்ட் ரிங்க கொடுக்குறாங்க. வியாக்கியா டீம் ரெக்கார்டரையும் நம்ம ஹீரோ டீம் வந்து பிளேயரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பிளேயரை நம்ம ஹீரோ டீம் ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. ஜீன்ரோ, அதை நீ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காட்டன் கேண்டிக்கு சுத்தின ட்ரைனிங் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு ஜீன்ரோ அதை சுத்த ஆரம்பிக்கிறான். யார் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல, மேபி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம். அதுல வாய்ஸ் வரவும், இதுதான் ஃபவுண்டரோட வாய்ஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்கப்போ, கத்தாம இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோட அப்பா தான் அப்படின்னு கொஹாக்கு பாக்குறா. என்னோட பேரு வியாக்கியா, என்னோட இன்ட்ரடக்ஷன்லாம் இருக்கட்டும், என்ன பத்தி சொல்லி உங்களுக்கு என்ன ஆக போகுது, நீ அந்த பெட்ரிஃபிகேஷன்ல இருந்து வெளியே வந்துட்ட, எப்படியோ உனக்கு இந்த ரெக்கார்டர் கிடைச்சிருக்கு அப்படித்தானே ஜெங்கோ. எவ்வளவு வருஷங்கள் போயிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் நான் உனக்கு பண்ற கடைசி கால். பட் இந்த கால்ல நீ பேசுறத என்னால கேட்க முடியாது ஜெங்கோ. நான் எப்பவுமே உன் மேல பாசமா
இல்ல உனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் அவங்க அப்பா கிட்ட அவன் பாசமாவே நடந்துக்கல அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும் நீ மட்டும் எப்படியா அப்படின்னு அவ அப்பா நினைக்கிறாரு. நீ ரிவைவ் ஆகிற டைம்ல இந்த வில்லேஜ்னும் இங்க தான் இருந்துச்சு, இதோட மக்களை உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியலனா இதை அவங்களுக்கு போட்டு காட்டு, அவங்க எல்லாருமே உன் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ஜெங்கோவோட அப்பா சொல்றாரு. Nowhere to turn, nowhere to hide, between a rock and a hard place, someone to find. திடீர்னு ஏன் ரெக்கார்டரை மேக் பண்றீங்க அப்படின்னு லில்லியன் கேட்கவும் இந்த ஹியூமனிட்டி நிறைய என்டர்டைன்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எல்லாமே நம்மளோட அழிஞ்சு போகக்கூடாது, செங்கோக்காக நான் ஒரு ஆசமான விஷயத்தையே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பியாக்கியா சொல்றான். பாவ் இது ஏதோ ஒரு ஏஞ்சல் வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ரோரி பார்க்குறா. எல்லாருமே அந்த வாய்ஸை கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க காலத்துல இருந்த ஒரு பெஸ்ட் சிங்கர் லில்லியன், அவங்களோட வாய்ஸ் தான் இது அப்படின்னு கென் பார்க்கலாம். ஆசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோமே, இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி க்ரோம் கேட்கவும் இது மட்டும் கிடையாது, சயின்ஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்கு, கேம்ஸ் அனிமே மாங்கான்னு எவ்வளவோ விஷயங்கள்ங்கிறத எல்லாத்தையும் ஃபன்னா மாத்துறதுக்காக தான், இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த சுகாசாவை தோக்கடிச்சு இது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே சொல்றாங்க. எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் சுகாசாவை முதல்ல தோக்கடிக்கணும் அப்படின்னு மேக்மாவே சொல்றான். சுகாசாவை தோக்கடிக்கிறதுக்கு இப்ப எல்லாருக்குமே ஒரு ரீசன் கிடைச்சிடுச்சு, வில்லேஜ் மக்களையும் இந்த ஃபைட்ல எடுத்ததுல உன்னோட பாவம் கொஞ்சம் இதுல கம்மியாகும் அப்படின்னு கென் சொல்லவும் இதுல ஏன் தப்புன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ வெளியே போய் நின்றுட்டு இருக்கவும் ஜெங்கோ நீ உண்மையிலேயே இதை சாதிச்சிட்ட, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கொஹாக்கோ கேட்கறா. என்ன ஒரு வில்லேஜே இருக்கா, கிங்டம் ஆஃப் சயின்ஸ் மொத்தத்தையும் அது பக்கம் வர வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டேன்னு கொஹாக்கோ சொல்லவும் சீக்கிரம் நம்ம அந்த செகண்ட் செல்போனை செஞ்சு முடிப்போம் க்ரோம் சொல்லவும் இனிமேதான் இதுல அவங்களுக்கும் வேலை இருக்கு, டைஜோ அண்ட் யூசரியா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜெங்கோவை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுலான்னு யூசரியா சொல்லவும் ஜெங்கோ உடக்காக நான் காத்துட்றப்ப அப்படின்னு சொல்லி டைஜோ கத்தவோ ஹே அமைதியா பேச உங்களுக்கு கேட்டுற போது அப்படின்னு யூசரியா சொல்றா. சுகாசாவோட ஆளு டைஜோ அண்ட் யூசரியாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வின்டர் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங்ல அந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகாசா அண்ட் ஜெங்கோ இவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. சயின்ஸையே இந்த உலகத்துல இருந்து மொத்தமா அழிப்போம் அப்படின்னு சுகாசா நினைக்கிறான். இதுதான் ஸ்டோர் வார்க்கான பிகினிங் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சீசன் 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸோ கண்டினியூஸா நான் இதுல போட்டுருவேன், நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் சீசன் 2 இதை விட இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.